வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமோட சைக்காலஜி கொஷின்ஸ். ஸோ இதில் நான் எடுத்திருக்கிறது வந்து மேக்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கேன், ஆப்டிடியூட் ரிலேட்டடான கொஷின்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 110 கொஷின்ஸ் வந்து சைக்காலஜி, ரீசனிங் எல்லாமே வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இந்த கொஷின். ஸோ குமரவேல் has paid a simple interest on a certain sum for 2 years at 10% per annum is 750 and then the sum is n. அதாவது என்னென்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, 2 வருஷத்துக்கு 10%ன்னு சொல்லி 750 ரூபா வட்டி, தனி வட்டி கிடைக்கிது அப்படின்னா அவரோட பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, அசல் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஸோ இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள் தான். ஸோ 750 எஸ்ஐ, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என் வந்து 2 years, ஆர் வந்து 10%. ஸோ 10 டிவைடட் பை 100. ஸோ இப்போ அடிக்கலாமா, இங்கே இருக்க 0 இங்கே இருக்க 0 அடிச்சலாம், 1 5. ஸோ இப்போ பி வேணும் அப்படின்னா 750 × 5. ஸோ 0, 5 25க்கு 5 மிச்சம் 2, 7 35 37. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3750. அடுத்த கொஷின். ஆக்சுவலாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து எடுத்தது தான். இந்த 5 மட்டும், இதுக்கு முன்னாடி போட்டது எல்லாமே ஆர்எஸ் அகர்வால் புக்கிலேருந்து ரீசனிங் கொஷின்ஸ் எடுத்திருப்போம். ஸோ இந்த ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்து நம்மளுடைய சைக்காலஜி நம்மளோட டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து தான் எடுத்திருக்கேன். 45 planes were produced in 5 days by a company. How many planes will be produced in 18 days? ரொம்ப சிம்பிளான சம். அதாவது 5 டேஸ்க்கு 45 பிளேன்ஸை வந்து அவங்க உருவாக்குறாங்க. அப்போ 1 டேக்கு எவ்வளோ உருவாக்குவாங்க, 45 டிவைடட் பை 5 அடித்தோம் அப்படின்னா 9. அப்போது ஒரு நாளைக்கு 9 பிளேன் உருவாக்குவாங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 18 நாளைக்கு எவ்வளோ பிளேன்ஸ் வந்து உருவாக்குவாங்க அப்படின்னா, அப்போ 18 டேஸ்க்கு வேணும்னா 18 × 9, அவ்வளோதான். ஸோ 18 × 9 மல்டிப்ளை பண்ணால் 98 72க்கு 2 மிச்சம் 7, 9 9 16. ஸோ 162. ஆன்சர் இதுக்கு 162. தேர்ட் சம் பாருங்கள். ஸோ இதுவும் சிம்பிளான கொஷின் தான். அதாவது இஃப் 80 இஸ் ஆடட் டு 80% ஆஃப் அ நம்பர் கிவ்ஸ் த சேம் நம்பர். ஸோ அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த எக்ஸோட 80%, எக்ஸோட 80%னா என்ன அர்த்தம், எக்ஸ் × 80%. ஸோ 80 டிவைடட் பை 100. அப்போ ஒரு நம்பரோட 80%ங்கிறது 80 டிவைடட் பை 100 எக்ஸாக இருக்கும். இதோட என்ன பண்ணுறாங்க, 80யை ஆட் பண்ணுறாங்க. ஸோ ப்ளஸ் 80. இந்த வேல்யூங்கிறது இந்த நம்பர் எக்ஸுக்கே ஈக்குவலாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 0 0 கேன்சல் பண்ணிடலாம், 4 5ன்னு அடிச்சிடலாம். ஸோ 4x டிவைடட் பை 5 + 80 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். இதை தூக்கி இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ என்ன கிடைக்கும், x - 4x டிவைடட் பை 5 கிடைக்கும். இந்த பக்கம் 80 இருக்கும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 5. ஸோ 5x கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 5x கிடைக்கும். 5x - 4xங்கிறது x இஸ் ஈக்குவல் டு 80. இப்போ எக்ஸ் வேணும்னா 80 × 5. ஸோ அப்போ 400 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு 400. அடுத்த கொஷின். சதுர்விகா பாட் அ ரெயின் கோட். ஸோ சதுர்விகா ஒரு ரெயின் கோட் வாங்குகிறாங்க. ஸோ வாங்கும்போது அவங்களுக்கு 50 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டு, அதாவது 50 ரூபீஸை வந்து சேவ் பண்ணுறாங்க வித் த டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%. அதாவது ஒரு ரெயின் கோட்டுக்கு ஒரு விலை போட்டிருப்பாங்க. அந்த விலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, கடைக்காரு 20% வந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறதுனால அவங்களுக்கு 50 ரூபா சேவ் ஆகுது. அப்படின்னா ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுதான் முக்கியம். அதாவது 20% டிஸ்கவுண்ட் பண்ணுறதுனால அவங்க 50 ரூபா சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 20% அப்படிங்கிறது தான் 50 ரூபீஸ். ஸோ 20% ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது தான் 50 ரூபீஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் வாஸ் த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த ரெயின் கோட். அப்போ அந்த ரெயின் கோட்டோட ஒரிஜினல் ப்ரைஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும், 100%ஆக இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போது 20%ங்கிறது 50 ரூபானா 100%ங்கிறது எவ்வளோ, அதுதான் எக்ஸ். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோமா, அவ்வளோதான். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், பர்சன்டேஜை விட்டுடலாம். ஏன்னா ரெண்டுமே பர்சன்டேஜ் இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் பர்சன்டேஜை விட்டுடலாம், நம்பர் மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 20x இஸ் ஈக்குவல் டு 50 × 100. ஸோ எக்ஸ் வேணும் அப்படின்னா 50 × 100 டிவைடட் பை 20. 0 0 அடிச்சிடலாம்.
5 ஸோ 5 25. அப்போது அந்த ரெயின் கோட்டோட அசல் விலை வந்து 250 ரூபா. அதில் அந்த 20%ங்கிறது தான் 50 ரூபா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் சம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இதுவும் ஈஸியானதான். ஒரு ஷாப்கீப்பர் பாட் அ சேர் ஃபார் 325 அண்ட் சோல்ட் இட் ஃபார் 350. அதாவது ஒரு சேரை 325 ரூபாய்க்கு வாங்கி 350 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போ கண்டிப்பாக 25 ரூபாங்கிறது அவருக்கு லாபம் தான். அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன? சப்போ எதுலேருந்து கழிக்கணும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். ஓகேவா? நீங்கள் அந்த ஃபார்முலாலாம் போட்டுக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் அந்த எஸ்பி மைனஸ் சிபி அந்த மாதிரிலாம் போட்டுக்கோங்க. நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இதில் ப்ராஃபிட் தான் கிடைக்குது. ஸோ எதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்குது, எந்த அமௌண்ட்லேருந்து ப்ராஃபிட் கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டை டிவைடட் பையில் போடணும். ஓகேவா? ஸோ 325லேருந்து ப்ராஃபிட் வந்து 25 ருபீஸ் கிடைக்குது. ஸோ அப்போது 325 × 100. ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாம். இதுலேருந்து இதை கழிச்சோம்னா 25 325 × 100. இதை அடித்தோம்னா 5 25 6 30 5 25. அகெயின் 5ஆல் அடித்தோன்னா 1 5 3 5. ஸோ அப்போ என்ன கிடைக்குது? 100 / 13 கிடைக்கிறது. இதை வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனாக எழுதணும்னா 7 9/13. அப்போ ஆன்சர் வந்து 7 9/13%. ஓகேவா? ஸோ இதில் பார்த்த 5 சம்முமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எடுத்தது தான். ஸோ இந்த மேக்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.